Hi guys, welcome back to our channel. Today நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா முட்டை குழம்பு உடைச்சூத்தி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுவும் இன்ஸ்டன்ட்டா வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தா குயிக்கா ஒரு நான்வெஜ் வீட்டில் இல்லாத சமயத்தில் எப்படி குயிக்கா வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்காமல் டைரெக்டாக போட்டு செய்கிறத நம்ம பார்க்க போகிறோம். செம்மையாக மணக்க சாப்பிட தூண்டுங்கிற அளவுக்கு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை குழம்பு செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், சோம்பு, சீரகம், 2 கிராம்பு, பட்டை, பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 2 மீடியம் சைஸ் தக்காளி, கருவேப்பிலை, மெயினான ஐட்டம் பார்த்திங்கன்னா முட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி. இந்த கஸ்தூரி மேத்தி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம கடைகளில் வாங்குகிற ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த கஸ்தூரி மேத்தி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலையை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது நம்ம வணக்கி அரைக்க போகிறதில்ல, டைரெக்டாகவே அரைக்க போகிறோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணுன்னா சின்ன வெங்காயத்தை கட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கலாம். அது கூடவே பட்டை சேர்த்துக்கோங்க, சீரகம் கொஞ்சமாக, சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே பூண்டு 6 பல் சேர்த்துக்கோங்க. இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதே மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ கடாயை சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறம் அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை தழை சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காய பேஸ்டெல்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ எதுவுமே நம்ம வறுத்து அரைக்கல, டைரெக்டாகவே அரைச்சிருக்கிறோம். ஸோ அதனால நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிய வச்சு எடுக்கணும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா நம்ம கொதிக்கட்டும், பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகட்டும். இப்போது ஸ்பைசஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க, மல்லித்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு எல்லாம் பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பொடி ஐட்டமெல்லாம் அதுவும் பச்சை ஸ்மெல் போகணும். அதனால அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதையும் நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு குழம்போட குவான்டிட்டி அதிகம் வேணும்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப திக்காகணுன்ட்டு இல்லை, ஏன்னா நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதியும், அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ 4 முட்டை நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா உடச்சி ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு டைரெக்டாக கரெக்டாக ஊற்ற தெரியும்னா நீங்கள் அப்படியே முட்டை உடச்சி ஊற்றலாம். நான் இன்றைக்கி ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி காமிக்க போகிறேன்.
அதே மாதிரி ரெண்டாவது முட்டையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் ஊற்றிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த மஞ்சக்கருவு சேருங்க. மூணாவது முட்டையும் சேர்த்தாச்சு. ஃபைனலாக நாலாவது முட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு முட்டையெல்லாம் அப்படியே பிரிஞ்சு போயிடும். பாருங்கள், நான் சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பாருங்கள், இல்லைன்னா எல்லாம் அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அழகாக ரவுண்டாக முட்டையெல்லாம் பிரிஞ்சு போகாமல் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு ஸ்பூனை வச்சு மெல்லமாக இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு சைடு இப்போ வெந்துடுச்சு, இன்னொரு சைடு வேகணும். ஸோ லைட்டாக ஸ்பூனை வச்சு திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு அதுவும் நல்லா வேகணும். அதுக்காக மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு. இப்போது கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிடலாம். கஸ்தூரி மேத்தி இல்லாதவங்க கொத்தமல்லி தலையை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கஸ்தூரி மேத்தி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வரும். பாருங்கள் சூப்பரான நமக்கு உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அது சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கோங்க. குழம்பு மாதிரி இருக்கணும்னா தண்ணியாட்ட கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தாங்க முட்டை குழம்பு நல்லா திரியாமல் ஒரே அழகாக ரவுண்டாக வர மாதிரி செய்யணும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.